ஹலோ காய்ஸ், வணக்கம். டே 4 ஆஃப் ஐடியும் நானும். ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்றது எந்த அளவுக்கு ஒரு பர்சனுக்கு முக்கியம் அப்படின்னா, அவங்க கரண்ட்டாக வேலை பார்க்குற ஜாப் இல்லைன்னா கூட அவங்களால அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு ரன் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம், யாராக இருந்தாலும் ஒரு இன்கம் ஜாப், ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜாப் தான் இருக்குது அப்படின்னா அதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது சீரியஸாக. அதுக்கும் மேலே ஏதாவது சைடு இன்கம், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒற்றுக்கொள். இது எங்கள் அம்மா சொன்னது எனக்கு. ஸோ என்னதான் நம்ம வேலைக்கு போய் என்னதான் நம்ம பண்ணாலும் கையில் ஒரு தொழில் ஓகே, எங்கே போனாலும் எனக்கு இந்த ஜாப் இருக்குது, நான் என்ன இருந்தாலும் நான் பொழைச்சிப்பேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ரன் பண்ண முடியும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஏர்ன் பண்ணாதான் அவங்க பசங்களை படிக்க வைக்க முடியும். அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ பெங்களூரில் இருந்துட்டு எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுறதை சேவ் பண்ணுறதையுமே நான் அப்கமிங் வீடியோஸில் போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.